நம்மளோட பால்கனி வந்து பார்த்தீங்கன்னா, பார்க்கவே ரொம்ப ஒரு மாரி டல்லா இருந்துச்சு. நான் என்ன பண்ணேன், டக்குனு கடைக்கு போயிட்டு, இந்த புல்ல கிரீன் மேட் இருக்கு தெரியுங்களா? அது வாங்கிட்டு வந்துட்டேங்க. பால்கனி ஃபுல்லா பார்த்தீங்கன்னா, ஆல்ரெடி தொட்டி கீழயே வச்சிருந்தோம். அந்த தொட்டியில இருந்த மண்ணெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, கீழ கொட்டி ரொம்ப அதிகமா இருந்துச்சு. விளக்குமாறு எடுத்து வந்து ஃபுல்லா கூட்டி எடுத்துட்டேன். முதுகு வலியே எடுக்க ஆரம்பிச்சுச்சுங்க. ஏன்னா சின்ன பிளேஸ் தானே, கூட்டுறதுக்குள்ள போதும்ன்னு ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணேன்னா, மாப் எடுத்துட்டு வந்து, அந்த தொட்டிக்கு ஊத்துறப்ப அந்த தண்ணி எல்லாம் கீழ வருது தெரியுங்களா? அது ஒரு மாரி டார்க்கா ஒட்டிக்கிச்சு. மாப் போட்டு நல்லா அழுத்தி தொடைச்சு எடுத்துட்டேங்க. சுத்தமா கிளீன் பண்ணி நீட்டாவே எடுத்துட்டேன். ஏன்னா, அந்த அளவுக்கு நமக்கு தொழில் தெரியும். முடிச்சதுக்கப்புறம் கிரீன் கலர் மேட் எடுத்துட்டு வந்து நீட்டமா போட்டு எடுத்துட்டேன். அது வந்து பார்த்தீங்கன்னா, கட் பண்றப்போ இந்த மேட்லேருந்து நெறைய புல்லு கொட்ட ஆரம்பிச்சுச்சு. திருப்பி ஒரு வாட்டி கூட்டி சுத்தம் பண்ணி எடுத்தாச்சு. ஸோ இதான் ஃபினிஷிங்கு. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அங்க இருக்க தொட்டியெல்லாம் எடுத்துட்டு வந்து அரேஞ்ச் பண்ண ஆரம்பிச்சுட்டேங்க. இந்த இது இருக்குது துளசி செடி வந்து பார்த்தீங்கன்னா, இதுலேருந்து வேற ஒரு தொட்டி சேஞ்ச் பண்ண போறோம். அது எந்த தொட்டின்னு பார்த்தீங்கன்னா, இப்ப வரும் பாருங்க. இந்த தொட்டி தான். இந்த தொட்டியில தான் வந்து பார்த்தீங்கன்னா, துளசி செடி வச்சு அதுலேருந்து நம்ப இந்த டேபிள் ஃபேன் செடி எல்லாம் தூக்கி ரிமூவ் பண்ண போறோம். ஸோ அது பார்த்தீங்கன்னா, வீடியோட எண்டிங்ல பார்ப்பீங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது மட்டும் இல்லாம கலெக்ஷன் பண்ணி எடுக்கிறதுக்குள்ள போதும் போதும்ன்னு ஆச்சு. அந்த செடியெல்லாம் கொஞ்சம் அப்படியே வெளில இருக்கிற மாரி வச்சுட்டு, உள்ள இருக்க செடிய வச்சாச்சுங்க. ஸோ இதுதான் நம்மளோட ஃபினிஷிங். பிஃபோர் நமக்கு இப்படிதான் இருந்துச்சு நம்மளோட பால்கனி. ஆஃப்டர் வந்து பார்த்தீங்கன்னா, இப்படி இருக்கு. ஸோ எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்க ஒரு கமெண்ட் பண்ணிட்டு போங்க. பாய்.